இன்றைக்கி பச்சை மிளகா வத்தல் போட போகிறோம். நான் நேற்றே வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்துட்டது பாருங்கள் பச்சை மிளகா. அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு நல்லா கொதித்த உடனே உப்பு போடுங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இந்த பச்சை மிளகாவை அதில் போடணும். அதில் போட்டு நல்லா வேகணும். இந்த பச்சை மிளகா ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். வெந்த பிறகு அந்த நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெயிலில் பச்சை மிளகா மட்டும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு காய வைக்கணும். அந்த தண்ணி அந்த பாத்திரத்திலே இருக்கணும். அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்ணணும், அந்த பச்சை மிளகாவை தூக்கி அதிலே போட்டு திருப்பியும் ஊற வச்சு திருப்பியும் காய வைக்கணும் மறுநாள். அப்போ அந்த தண்ணி என்னைக்கு ட்ரை ஆகுதோ அன்னைக்கு வரைக்கும் அந்த பச்சை மிளகா காய வச்சு அந்த தண்ணியில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆனால் அந்த தண்ணியும் வெயிலில் வைக்கணும். பச்சை மிளகா ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு தனியாக காய வைக்கணும். இந்த தண்ணியை வந்து அப்படியே அது பக்கத்தில் வச்சிடணும். அந்த தண்ணியும் டெய்லி சுண்டிகிட்டே இருக்கும். அதில் கொட்டி கொட்டி நீங்கள் எடுக்கும்போது நல்லா ஊறி பச்சை மிளகா சூப்பராக வரும். இது வந்து மோர் மிளகா கிடையாது, சாதா பச்சை மிளகா வத்தல். ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க பாருங்கள், அது மோர் மிளகா. நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.